பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 13வது வசனம். அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. இங்கே உனக்கு என்ன காரியம்? எலியாவுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற பாதையை விட்டு விலகி யாரோ ஒரு மகள் சொன்னாள் என்று சொல்லி அந்த யேசபேலின் வார்த்தைக்காய் பயந்து கொண்டு கர்த்தர் வைத்த பாதையை விட்டு தடுமாற்றத்தில் அந்த மனிதன் கடந்து போகிறார். அப்பொழுது ஆண்டவர் சந்திக்கிறார். அந்த கெபியிலிருந்து வெளியில வர சொல்லி ஆண்டவர் பேசுகிற இந்த வார்த்தை, இங்கே உனக்கு என்ன காரியம்? அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சிலர் ஒரு மாதிரி தடுமாற்றத்தில், நான் போறது கரெக்டா? ஆண்டவர் வைத்திருக்கிற பாதையை விட்டு விலகி, ஐயோ என்னைய குறிச்சு இப்படி சொல்றாங்களே, என்னை குறிச்சு இப்படி பேசுறாங்களே. நல்ல ஒரு காரியத்தை மனதில் வைங்க. தேவன் உங்களோடு என்ன பேசுகிறாரோ, தேவன் உங்களை எப்படி நடத்துகிறாரோ அப்படி ஒப்பு கொடுத்து வாழ்வதுதான் சிலுவைக்கு நம்மை அர்ப்பணித்த வாழ்க்கை. இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, என் கூட இருக்கிற கொலீக்ஸ் என்ன சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஏசப்பா என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டு வாழுவதுதான் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையினுடைய அழகு. யேசபேல் என் ஜீவனை எடுத்து விடுவேன்னு சொன்னனால ஜீவனுக்கு பயந்து ஓடுகிறார். அன்பான மகனே, மகளே, இன்றைக்கு எந்த ஒரு இடத்திலையும் தடுமாற்றத்தில் இருக்கிறீங்க, தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவன் உங்களை எப்படி நடத்துவார் என்பதை அறிந்து கொண்டு பிறகு உங்கள் பிரயாணத்தை ஆரம்பிங்க. கால் போன போக்குல உங்கள் பிரயாணம் போகும்படியாய் விட்டு விடாதீங்க. தரிசனத்தை விட்டு எங்கேயோ போயிருவீங்க. யோனாவை அழைத்தது போல ஆண்டவர் எல்லாத்தையும் திரும்ப அழைக்கிறது இல்லை. நம்முடைய பிரயாணத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த விசுவாச பிரயாணம் ரொம்ப முக்கியம். டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட். என்னோட ஆண்டவர் என்ன சொல்கிறார், எப்படி நடத்த சொல்லுகிறார். சில வேளைகளில் மனிதர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும்படியா, குடும்பத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணும்படியா, ஃப்ரெண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும்படியா கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான அழைப்பை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றோம். தயவு செய்து எதற்காகவும் உங்கள் அழைப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களை நம்பி உங்க மேல வச்ச அந்த அழைப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. இந்த உலகத்துல எதை வேண்டுமானாலும் ஆண்டவரே சொல்லுகிறாரு, என் நிமித்தம் ஒருவன் எதை இழந்தாலும் அதிகமாய் பெற்றுக்கொள்ளுவான். அவர் நிமித்தம் எதை வேணா நடக்கலாங்க, ஆனா எதன் நிமித்தமும் அவரை இழந்து விடக்கூடாது. இங்கே உனக்கு என்ன காரியம்? விசுவாச பிரயாணத்துல தடுமாற்றத்தோடு இருக்கிற இருதயங்களை பார்த்து கேட்கிற, இந்த இடத்துல கர்த்தருடைய அழைப்பை விட்டு மாறி இங்கே உங்களுக்கு என்ன காரியம்? ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து, உபவாசத்தோடு அமர்ந்திருந்து என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்யும்படியாய் உங்களை ஒப்பு கொடுங்க. பெரிய திட்டங்களை, பெரிய காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கார். போதும் கர்த்தாவே, எலியா சொன்னது போல எனக்கு போதும், நான் செஞ்சது போதும்னு சொல்லி தயவு செய்து சடைஞ்சு போயிடாதீங்க, மனசு விட்டுறாதீங்க. கர்த்தர் வைத்திருக்கிற நாட்கள் வரை ஓட்டத்தை பலத்தோடு ஓடும்படியா கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கிருபை கொடுப்பார். இங்கே உனக்கு என்ன காரியம்? இன்றைக்கு உங்க பிரயாணத்துல எங்க நீங்க ஸ்ட்ரக் ஆயிருந்தாலும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையை ஏற்று ஆண்டவரே உங்க சமூகத்தில் அர்ப்பணிக்கிற, திரும்ப என்னை கட்டுங்க ஆண்டவரே ஒப்பு கொடுங்க. பெரிய அழைப்புல, அற்புதமான வழியில கர்த்தர் உங்களை நடத்துவார். மகிமையா உங்களை காத்துக்கொள்ளுவார். தைரியமா இருங்க. தயவு செய்து தடுமாற்றத்தை விட்டு வெளியில வாங்க. தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிங்க. தேவன் மேலான நிலைகளுக்கு உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார், ஆசீர்வதிப்பார். God bless you.